நண்பர்களே, பார்க்க அது மிக அழகான நாடாக தெரிகிறது. ஆனால் அங்குள்ள கலாச்சாரம் மட்டும் மிகவும் வித்தியாசமானது. அங்கு வாழும் மக்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறார்களோ அவர்களின் நம்பிக்கைகள் அவ்வளவு கொடூரமாக இருக்கும். முக்கியமாக 100 பெண்களுக்கு ஒரே ஒரு ஆண் என்றால் அந்த நாட்டின் நிலைமை என்னவென்று சுலபமாக புரிஞ்சு கொள்ளலாம். மேலும் மதுவை நீரா குடிக்கிறாங்க. சொல்ல போனால் அதுல மூழ்கி போறாங்க. பேருக்கு நாடு பெரியதுதான், ஆனால் மக்களை விட சமாதிகள் அதிகம் இருக்கணும். அப்படி அங்குள்ள மக்களை தீவிரமா பீடித்திருக்கும் அந்த வியாதி என்ன? புதிய வீட்டுக்கு போனால் உண்மையிலேயே 7 நாட்களுக்குள்ளே இறந்து விடுவார்களா? 15 வயதிலேயே பெண்கள் கன்னித்தன்மையை இழக்கிறார்களா? ஒரு பெண் 4-5 பேருடன் உறவு வைச்சுக்கிறது இங்கு பழக்கமா? அந்த காரியத்துக்கு முன் வாட்கா குடிக்க வேண்டுமா? தாடி வளர்ப்பதும் குற்றமா? கார்கள் இருந்தும் ஆம்புலன்ஸில் ஏன் பயணம் செய்கிறாங்க? ஆண்கள் பற்றாக்குறையுள்ள இந்த நாட்டை பத்தி இன்னும் பல நம்ப முடியாத உண்மைகளை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கொள்வோம். இது வேற எதுவும் இல்ல, ரஷ்யா. இப்போது நாட்டை பத்தி சில உண்மைகளை தெரிஞ்சுக்கொள்வோம். ரஷ்யாவினோட அதிகாரப்பூர்வ பெயர் ரஷ்யன் ஃபெடரேஷன். விஸ்தீரணத்துல உலகிலேயே மிகப்பெரிய நாடு இது. இதன் விஸ்தீரணம் 1,70,98,242 சதுர கிலோமீட்டர்கள். அதாவது பூமியின் மொத்த பரப்பில் 10ல் 1 பங்கு ரஷ்யாவிடம் உள்ளது. ரஷ்யா நாட்டின் நிலப்பரப்பு விஷயத்துக்கு வந்தால் அவர்களின் அரசியலமைப்பின்படி மொத்தம் 85 சமமான பிரிவுகளாக 46 அப்லாஸ்டுகள், 22 ரிபப்ளிக்கள், 9 கிரேக்கள், 4 சுயாட்சி பிரதேசங்கள், 3 பெடரல் நகரங்கள் என்று பிரிக்கப்பட்டுள்ளன. இப்படி 85 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த நாட்டின் மக்கள் தொகை 14,62,00,000. உண்மையில் எல்லா நாடுகளிலும் ஒவ்வொரு வருடமும் மக்கள் தொகை பெரிய அளவில் அதிகரித்துக் கொண்டிருக்கும் போது ரஷ்யா மட்டும் இந்த விஷயத்தில் மக்கள் தொகை படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் இதற்கு காரணமும் உள்ளது. அதாவது ஒவ்வொரு வருடமும் சுமார் 7 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அதிக மரணங்கள், குறைவான பிறப்புகள், அதிக கருக்கலைப்புகள், இப்படி பல காரணங்களால் அவர்களின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் குறைந்துகிட்டே வருகிறது என்று அந்த நாட்டின் சர்வேகளில் தெரிய வந்துள்ளது. ஆனால் இந்த விஷயத்துல இன்னும் எந்த முன்னெச்சரிக்கையும் எடுக்காவிட்டால் 2050ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் மக்கள் தொகை 14,62,00,000 13,50,00,000 வீழ்ச்சியடையும் வாய்ப்பு உள்ளது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் உலக மக்கள் தொகை சர்வேயில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா நாட்டின் தலைநகரம் மாஸ்கோ நகரம். அதோடு ரஷ்யாவிலேயே மிகப்பெரிய நகரமும் இதுதான். நாட்டின் மக்கள் தொகையில் 1,25,00,000 பேர் கேவலம் இந்த நகரத்திலேயே வசிக்கிறாங்க. இந்த நாட்டின் பணத்தை ரூபிள் என்று அழைக்கிறார்கள். ரஷ்யாவின் அதிகாரப்பூர்வ மொழி ரஷ்யன் மொழி. அதே போல இந்த நாட்டில் 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மக்கள் பேசுகிறார்கள். ஆனால் இவற்றில் மட்டும் 35 மொழிகளை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளனர். உலகளவில் ரஷ்யன் மொழி அதிகமாக பேசப்படும் மொழியாக 8வது இடத்தில் உள்ளது. அவ்வளவு மட்டுமல்ல, இணையத்தில் இங்கிலீஷுக்கு பிறகு அதிகம் பயன்படுத்தப்படும் மிக பிரபலமான மொழியாக 2வது இடத்துல ரஷ்யன் மொழி நிக்குது. இவையெல்லாம் இருக்கட்டும், எழுத்தறிவு விஷயத்துக்கு வந்தால் இந்த நாட்டின் மக்கள் தொகையில் 99.73% பேர் படிக்கவும் எழுதவும் தெரிந்தவர்கள். மதங்கள் விஷயத்துக்கு வந்தால் இந்த நாட்டின் மக்கள் தொகையில் 6,70,00,000 பேர் கிறிஸ்தவத்தையும், 95 லட்சம் பேர் இஸ்லாத்தையும், 17 லட்சம் பேர் பேகனிசத்தையும், 6 லட்சம் பேர் பௌத்தத்தையும், 90,000 பேர் ஹிந்து மதத்தையும், 90,000 பேர் நாத்திகத்தையும், அதேபோல் 3,60,00,000 பேர் கடவுளை நம்புகிறார்கள். 1,80,00,000 பேர் எந்த கடவுளையும் நம்பாதவர்கள் உள்ளனர். இப்படி பல்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ரஷ்யா கொடி விஷயத்துக்கு வந்தால் இந்த கொடியில் கிடைமட்டமாக சமமான 3 வகை நிறங்கள் உள்ளன. மேலே வெள்ளை, நடுவில் நீலம், கீழே சிவப்பு நிறம். முதலில் இந்த கொடியை ரஷ்ய வணிகர்கள் கப்பல்களுக்கு அடையாளமாக பயன்படுத்தினர். ஆனால் ரஷ்யாவில் ஜனநாயகம் வந்த மாற்றங்களின் விளைவாக இறுதியில் 1991 முதல் இந்த கொடியை தேசிய கொடியாக அறிவித்தனர். இது இப்படி இருக்க, ரஷ்ய பெண்கள் மிகவும் புத்திசாலிகளும் அழகானவர்களும் கூட. இந்த நாட்டின் பெண்கள் எல்லா துறைகளிலும் முன்னணியில் இருக்கிறார்கள். அநேக வகையான சாதனைகளை படைத்துள்ளனர். டென்னிஸில் விம்பிள்டன் சிங்கிள்ஸ் பட்டத்தை வென்ற முதல் பெண் மரியா ஷராபோவா. இவர் ஒரு ரஷ்ய இளம்பெண். உலகிலேயே அதிக பரிசுத்த தொகை பெறும் வீராங்கனைகளில் ஒருவராக இவர் நின்றுள்ளார். அவ்வளவு மட்டுமல்ல, இந்த நாட்டிலிருந்து வாலண்டைனா அப்படின்ற பெண் உலகிலேயே முதல் முறையாக விண்வெளிக்கு தனியாக பயணம் செய்தார். இப்படி சொல்லிக்கொண்டே போனால் ஒவ்வொரு துறையிலும் முதலிடத்தில் இருக்கிறார்கள் இந்த நாட்டு பெண்கள். ஆண்களுக்கு பெண்களின் விகிதம் விஷயத்துக்கு வந்தால் ரஷ்யாவில் ஆண்களை விட பெண்களே சுமார் 1 கோடி அதிகம் இருக்கிறார்கள். அதாவது 100 பெண்களுக்கு 86 ஆண்கள் மட்டுமே உள்ளனர். இதற்கு காரணம் 2ஆம் உலகப் போரில் பல ஆண்கள் இறந்ததுதான்.
பொதுவாக திருமணத்தில் வெட்டிங் ரிங்கை இடது கையின் மோதிர விரலில் அணிவிப்பார்கள். ஆனால் ரஷ்யாவில் மட்டும் இதற்கு எதிரானது. அதாவது அவர்கள் வலது கையின் மோதிர விரலில் மோதிரம் அணிவிப்பார்கள். உண்மையில் அது அவர்களின் திருமண பழக்கம். பொதுவாக பெண்களின் மீதான ஆசையை தெரிவிக்க ஆண்கள் ரோஜா மலர்களை பரிசாகத்தான் தருவார்கள். ஆனால் ரஷ்யாவில் ஆண்கள் பெண்களுக்கு எந்த மலர்களையும் பரிசாகத்தான் தருவதில்லை. அது ரோஜாவாக இருந்தாலும் வேறு எதுவாக இருந்தாலும். ஏனென்றால் அவர்களின் கலாச்சாரத்தின்படி இப்படித்தான் தருவதை துரதிருஷ்டமாக கருதுகிறார்கள். கேவலம் இறப்பின் போது மட்டுமே இப்படி மலர்களைத்தான் தருகிறார்கள். ரஷ்யா தலைநகரம் மாஸ்கோவில் உலகிலேயே அதிக பில்லியனர்கள் சுமார் 128 பேர் இருக்கிறார்கள். ரஷ்யா உலகில் 3வது பெரிய எண்ணெய் உற்பத்தி நாடு. ஒரு நாளைக்கு 11.49 மில்லியன் பேரல்கள் உற்பத்தி செய்கிறது. உலகின் 11% எண்ணெய் இங்கிருந்து தான் வருகிறது. அதே போல காய்கறி, பழம், இறைச்சி, பால் உற்பத்தியிலும் முன்னிலையில் உள்ளது. மாஸ்கோ மெட்ரோ அற்புதமானது. ஒவ்வொரு 90 வினாடிக்கும் ஒரு ரயில் வருகிறது. ஒரு நாளைக்கு 90 லட்சம் பேர் பயணம் செய்கிறார்கள். ரஷ்யர்களிட்ட மூட நம்பிக்கைகள் அதிகம். கதவின் மீது ஹேண்ட் ஷேக் செய்யக்கூடாது, கெட்ட சகுனம். புது வீட்டுக்கு முதலில் பூனையை அனுப்புவார்கள். முதலில் மனிதன் போனால் 7 நாட்களில் இறந்து விடுவான் அப்படின்று நம்பிக்கை. கரடிகள் மருந்து வாசனை, ஜெட் எரிபொருள் வாசனைக்கு ஈர்க்கப்பட்டு விமான நிலையங்களுக்கும் வரும். சாலையில் அழுக்கான காரில் சென்றால் போலீசார் அபராதத்துடன் கைது செய்வார்கள். அதனால்தான் கார்கள் மிக சுத்தமாக இருக்கும். பீட்டர் தி கிரேட் காலத்தில் தாடி வளர்த்தால் வரி கட்ட வேண்டியிருந்தது. ரஷ்யாவில் லட்சக்கணக்கான ஆறுகள், 28 லட்சம் ஏரிகள் உள்ளன. உலகிலேயே மிக ஆழமான ஏரி லேக் பைக்கால் இங்குதான். நாடு 14 நாடுகளுடன் எல்லை பகிர்ந்து கொள்கிறது. 60% நிலப்பரப்பு காடுகளால் நிரம்பியுள்ளது. மீதி 40%த்தில் மட்டுமே 90% மக்கள் வசிக்கிறார்கள். சைபீரிய டைகர் பெரியவை, 320 கிலோ வரை, மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவை அழிந்து வரும் இனங்களில் உள்ளன. குடும்பத்துக்கு அதிக மரியாதை கொடுக்கிறார்கள். தலைமுறையாக ஒன்றாக வசிக்கிறார்கள். குழந்தைகள் 6 வயதில் பள்ளிக்கு சேஞ்ச் செய்கிறார்கள். 10 வயசு வரை 5 வருடம் படிக்கிறாங்க. அப்பிறகு பல்கலைக்கழகத்துக்கு செல்கிறார்கள். உணவில் பன்றி, இறைச்சி, மாட்டிறைச்சி, மீன், உருளைக்கிழங்கு, பீட்ரூட், சூப், ரொட்டிகள் அதிகம். வானிலை கடுமையாக இருப்பதால் சில இனப்பிராணிகள் மட்டுமே உள்ளன. ரெயின்டியர், துருவக்கரடி, நரி, காட்டுப்பன்றி, மான் போன்றவை. ரஷ்யர்கள் மொபைல்களை அதிகம் பயன்படுத்துகிறார்கள். மக்கள் தொகை 14 கோடி இருந்தாலும் மொபைல் இணைப்புகள் 26 கோடிக்கும் மேல் உள்ளன. 1957இல் லைகா என்ற நாயை விண்வெளிக்கு அனுப்பினார்கள். அது இறந்தாலும் அதன் நினைவாக செய்யப்பட்ட சிலை இன்றும் பிரபலம். ரஷ்யாவில் புதிதாக திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் நாடு முழுவதும் 10 நாட்கள் பயணத்துக்கு செல்கிறார்கள். இது அங்குள்ள ஒரு பழக்கம். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள ஸ்டேட் ஹெர்மிட்டேஜ் அருங்காட்சியகம் உலகில் 2வது பெரியது, மிக பழமையானதும் கூட. 1764இல் கேத்தரின் தி கிரேட் நிறுவியது. 6 பெரிய கட்டடங்களில் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் 2 நிமிடம் ஒதுக்கினாலும் அனைத்தையும் பார்க்க 6 ஆண்டுகள் ஆகும். ரஷ்யர்கள் ஆல்கஹாலை மிகவும் விரும்புகிறார்கள். மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் உலகில் அதிக ஆல்கஹால் பயன்பாடு உள்ள நாடுகளில் ரஷ்யா முன்னிலையில் உள்ளது. ஆண் பெண் அனைவரும் குடிக்கிறார்கள். வோட்கா அவர்களின் தேசிய பானம். ஒவ்வொரு கொண்டாட்டத்திலும் கட்டாயம். மாஸ்கோவில் அதிக மக்கள் தொகை, டிராபிக் மிக அதிகம். பணக்காரர்கள் டிராபிக்கை தவிர்க்க ஃபேக் ஆம்புலன்ஸ்களை லக்ஸரி இன்டீரியருடன் வாடகைக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். காதல் கலாச்சாரம் விஷயத்துக்கு வந்தால் அமெரிக்காவுக்கு அடுத்து ரஷ்யா 2வது இடத்தில் உள்ளது. பலர் 16 வயது தாண்டும் முன்பே உடல் உறவைத்தான் தொடங்கிவிடுகிறார்கள். சில ஆய்வுகளின்படி 16 வயது ஆண்கள் தங்கள் தந்தையை விட இரட்டிப்பு பேருடன், பெண்கள் தங்கள் தாயை விட 5 மடங்கு அதிகமானவர்களுடன் உறவு கொண்டுள்ளனர். இந்த ட்ரெண்ட் காலப்போக்கில் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. முட்டைக்கோஸ் சாப்பிடுவதால் பெண்களின் மார்பக அளவு அதிகரிக்கும். எலுமிச்சை சாறு குடிப்பது கர்ப்பத்தை தடுக்கும். உடல் உறவுக்கு முன் வோட்கா குடிப்பது திறனை அதிகரிக்கும் என்று பலர் நம்புகிறார்கள். இங்கு உடல் உறவு சர்வ சாதாரணம். திருமணத்துக்கு முன் பிறகும் மற்றவர்களுடன் உறவுகள் இருக்கும். மதிப்பீட்டின்படி 10 லட்சம் முதல் 30 லட்சம் வரை செக்ஸ் ஒர்க்கர்கள் உள்ளனர். தெருக்களிலும் ஆன்லைனிலும் வேலை செய்கிறார்கள். பார்த்தீங்களா ரஷ்ய கலாச்சாரம் எப்படி இருக்குது? இன்னும் எந்த பழக்கங்கள் தெரிஞ்சால் கமெண்ட்கள் சொல்லுங்க.